ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி. என் செல்லமே, உன் பிரார்த்தனை எல்லாம் நிறைவேறியது என் செல்லமே. நிச்சயமாக இந்த ஆடி மாதம் முடிவதற்குள் நிச்சயமாக ஒவ்வொன்றையும் நடத்தி காட்டுவேன் இந்த முருகப்பெருமான். இது முருகன் வாக்கை தட்டிவிடாமல் கேள், பிறகு நிம்மதியாக தூங்கு என் செல்லமே. எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னுடைய முயற்சியிலிருந்து மட்டும் விலகிவிடாதே. அதைத்தான் உன்னிடத்தில் நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். விடாமுயற்சி வேண்டும். மனதில் ஏற்படும் ஆசைகளை நிறுத்தி வைப்பது கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான். மனதில் ஏற்படும் வலிகளின் விளைவு துன்பம். எதற்காகவும் பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது. எதற்கும் இடம் தர நினைக்காதே. எத்தனையோ தருணங்களில் துயரங்களை பல விதங்களில் அனுபவித்து விட்டாய். இப்போது உனக்கான கால நேரம் ஒன்று சேர்ந்து வந்திருக்கிறது. கவலைப்படாதே. அனைத்திலிருந்தும் விடுபடப் போகிறாய் என் செல்லமே. இழந்தது அத்தனையும் உன்னிடத்தில் வந்து சேரப்போகிறது வரும் ஆடி மாதம் இறுதிக்குள். வாழ்க்கையில் அனைவரும் வியக்கும் வண்ணம் நிச்சயமாக உன்னை வாழ வைப்பேன் இந்த முருகப்பெருமான். முதலில் மனதில் இருக்கும் குழப்பங்களை தவிர்த்து என்னை மனதில் நிறுத்து. தொடர்ந்து என்னையே முருகா முருகா என்று பூஜித்து கொண்டே இரு. நிச்சயமாக நல்லதே நடக்கும்படி உனக்கு நான் அருள் பாலிக்கிறேன். நான் இருக்கிறேன். பயப்படக்கூடாது. உன்னுடைய வாழ்வில் எதை நினைத்தாலும் உடனே அதன் முழு பலன் கிடைத்துவிட வேண்டும் என்று அவசரப்படுகிறாய். ஏன்? நீ நினைத்தது நடக்கவில்லை. முருகா, நாள் தள்ளிக்கொண்டே போகிறது, என்ன நினைத்தாலும் நடக்காமல் போகிறது என்ற மனக்குழப்பத்தில் இருந்து முதலில் நீ வெளியே வர வேண்டும். அதையே நினைத்து கொண்டு இருக்கக்கூடாது. நான் ஒன்று சொல்லட்டுமா? முதலில் நடப்பது அனைத்தும் நல்லதற்கே என்று மட்டும் நினை. அப்படி இருந்தால் நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் உன்னை என்றும் கைவிட மாட்டேன். எனக்கு தெரியும், உன் மனம் உடைந்து போகும் அளவு உனக்கு இன்று சோதனைகள் பல இடைஞ்சல்கள் தடங்கல்கள் சூழ்ந்துள்ளது என்பதை நான் நன்கு அறிவேன். அவற்றையெல்லாம் பெரிதாக நினைக்காமல் துச்சமாக நினைத்து விடு. உனக்கு இந்த முருகப்பெருமான் மேல் நம்பிக்கை இருப்பது உண்மைதானே? உனக்கான நல்வழியை, உனக்கான புத்தம் புதுமயமான வாழ்க்கையை உருவாக்கி கொண்டுள்ளேன். நிச்சயமாக நாளை விடியல் உனக்காக காத்திருக்கிறது. உன் கண்களுக்கு அது புலப்படும்படி நான் உன்னை அழைத்துச் செல்லப் போகிறேன். நம்பிக்கை ஒன்றே ஒன்றுதான் துயரங்களை தீர்க்கும் மருந்து. முதலில் நம்பிக்கை தைரியத்துடன் இருந்த உனக்கு இப்பொழுது நம்பிக்கை சற்று குறைந்து விட்டது. அதனால்தான் இவ்வளவு குழப்பங்கள். நான் ஒன்று சொல்கிறேன், நீ அனுபவிக்க வேண்டியது அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். அதை யாராலும் மாற்ற முடியாது. கவலைப்படாமல் இரு. ஏனென்றால் நான் உன்னோடு தானே இருக்கிறேன். இதை கேட்கும் நொடி உன் சகல கோரிக்கைகளையும் ஒவ்வொன்றாக நிறைவேற்றித் தருவது என்னுடைய நேரம் ஆரம்பித்து விட்டது. அதை பக்குவமாக நீ அடைந்தே தீர வேண்டும் என்பதுதான் கட்டாயம். கஷ்டங்கள் எல்லாவற்றையும் எதிர்நோக்கி அதை எல்லாம் சமாளித்து வெளிவருவதுதான் உன்னதமான வாழ்க்கை. நீ என்றுமே மற்றவர்களின் உடல் பலம் பலத்தை கண்டு அஞ்சாமல் எது வந்தாலும் ஏற்கும் பக்குவத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். உன்னிடம் திறமை இல்லை என்று யார் சொன்னது? முதலில் நான் ஜெயிக்க பிறந்திருக்கிறேன் என்ற நம்பிக்கையுடனும் விடாமுயற்சியுடனும் நீ ஒவ்வொரு காரியத்திலும் செயல்படு. நீ எதை விடாமுயற்சியுடன் தேடுகிறாயோ அதை நீ நிச்சயமாக அடைவாய். பாம்பின் பற்களில் விஷம் இருந்தாலும் பாம்புக்கு அதனால் சிறிதும் தீங்கு இல்லை. அது இறப்பதும் இல்லை. ஆனால் பாம்பு எதையாவது தீண்டினால் தீண்டப்பட்டவர்களுக்கு அந்த விஷயம் தீங்கு செய்கிறது. அதே போலத்தான் தீய எண்ணம் கொண்டவர்கள், புரிகிறதா? ஆகவேதான் கெட்டவர்களுடன் சேராதே. புரிகிறதா? நான் சொல்வது புரிகிறதா என் செல்லமே? செம்பொன்னிற்கும் பித்தளைக்கும் உள்ள வேறுபாடு உரைகளில் உரைப்பதால் தான் தெரிய வரும். அதே போலத்தான் நல்லவரையும் தீயவரையும் அவர்களுடைய செயல்பாடுகளால் அறிந்து கொள்ள முடியும். உன்னால் விவேகமும் வைராக்கியமும் இல்லாமல் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது.
வெட்கம், வெறுப்பு, அச்சம் இவை மூன்றும் இருக்க வேண்டியதுதான். ஆனால் அதற்காக எல்லாவற்றிற்கும் பயம், வெறுப்பு கொண்டிருந்தால் உனக்கான லட்சியத்தை அடைவது கொஞ்சம் சிரமம். அதே சமயம் ஆசைகளுக்கு என்றும் அடிமையாகாதே. அதீத ஆசை ரொம்ப மோசம். அவற்றை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாமல் போய்விடும். எந்த ஒரு காரியத்தையும் ஈடுபாடோடு செய். பிடிப்பும் நம்பிக்கையும் இல்லாமல் நீ செய்யும் எந்த ஒரு காரியத்திலும் உன்னால் வெற்றி பெற முடியாது என் செல்லமே. முருகா, நான் ஈடுபாடோடு தான் எல்லாவற்றையும் செய்கிறேன், ஆனால் அப்போதும் வெற்றி பெற முடியவில்லை என்று புலம்புகிறாய். கவலைப்படாமல் செவ்வனே என்று உன் கடமைகளை நீ செய்து கொண்டே இரு. உன்னுடைய காரியங்கள் எல்லாம் நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் அருளால் உன் கரங்களில் கொண்டு வந்து சேர்ப்பேன். தினம் தினம் ஒரு பிரச்சனை, வேதனைகளை, நிகழ்வுகள் என உன் ரணங்களை அதிகரித்து கொண்டே போகிறது என்று நீ வருத்தப்படுகிறாய். வேண்டவே வேண்டாம். நீ வடிக்கும் கண்ணீர் என் பாதங்களில் விழுகிறது. அதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். கவலைப்படாதே. மனதிற்குள்ளே மருங்காத எதையும் அதிகமாக யோசித்து குழம்பவும் செய்யக்கூடாது. காரணங்களே இன்று தேவையில்லாமல் எழும் உன் எண்ணங்களை உன்னை சோர்வடைய செய்கிறது. எல்லாவற்றையும் எதிர்மறையாகவே யோசித்து கொண்டிருக்கிறாய். ஏன்? இவையெல்லாம் என் வாழ்வில் நடக்குமா, இவையெல்லாம் எனக்கு கிடைக்குமா என்ற எதிர்மறை சிந்தனைகளே உன் வாழ்வில் வேல்வோங்கி உள்வாங்கி இருக்கிறது. முதலில் அந்த எண்ணங்களை எல்லாம் மாற்று. உன் நம்பிக்கையை அதிகரித்துக்கொள். என் செல்ல பிள்ளையான உனக்கு எதுவுமே கிடைக்காது என்ற நிலை எப்போதும் வரவே வராது. என் செல்ல பிள்ளைகளின் ஆசைகளை எல்லாம் நிறைவேறுவதற்காகத்தானே நான் இங்கு காத்து கொண்டிருக்கிறேன். நீ புலம்பிய நாளெல்லாம் இனி மறைந்து போகப் போகிறது. வரும் ஆடி மாத முடிவுக்குள் நிச்சயமாக எல்லாவற்றையும் நல்லதொரு விதமாக செய்து முடித்து தருகிறேன். தேவையில்லாமல் நீயாக உன்னையே குழப்பிக்கொள்ள வேண்டாம். நீ வைரமான வைரக்கல். உன்னை வடிவம் கொண்டு வந்து வெளிச்சத்தின் பேரொளி போல வீசவே நான் உனக்கு இவற்றையெல்லாம் நிகழ்த்தினேன். பல சங்கடங்கள் வருகிறது என்றால் எல்லாம் நல்லதற்கென்று எடுத்துக்கொள். பக்குவமாகி விடுவாய். ஏனென்றால் அனைத்தையும் செய்பவனும் நானே, செயல்களும் நானே, விளைவுகளும் நானே. என் அனுமதி இல்லாமல் ஒரு இலை கூட அசையாது என்கிற போது எதற்காக நீ தேவையில்லாமல் வருத்தப்பட வேண்டும்? அல்லது இப்படியே வாழ்க்கை இருந்து விடுமா என்று பயப்படுகிறாயா? வேண்டவே வேண்டாம். அப்படி பயப்பட தேவையே இல்லை. நிச்சயமாக நாளை விடியலில் இருந்து உன் வாழ்க்கை அடியோடு மாறப்போகிறது. நீ நினைத்த நல்லதொரு மாற்றங்கள் உன் இல்லத்தில், உன் வாழ்வில் மலரப்போகிறது. அடுத்தடுத்து உன் இல்லத்தில் மங்களகரமான நிகழ்வுகள். ஏன்? நீ விதைத்த நல்ல செய்திகள் என்ற விதைகள் விருட்சமாக மலர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அதனால் தான் சொல்கிறேன், அது கனி கொடுக்கும் காலமாக இருக்கிறது, மிக அருகில். அதை இந்த முருகப்பெருமானுடன் சேர்ந்து ருசிக்க நீயும் தயாராக இரு. தடைகளை தகர்த்து நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய். ஏனென்றால் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த முருகப்பெருமான் துணையாக நிற்கிறேன் அல்லவா? முதலில் நான் சொல்லும் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து அதன்படி செயல்பட்டு உன் வாழ்க்கையை நடத்தி செல்லு. நிச்சயமாக வெற்றி கனியை உனதாக்குவேன். கவலைப்படாதே. நாளை விடியலில் நிச்சயமாக உனக்கு நல்லதொரு புன்னகையே நிறைந்திருக்கும். உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பிரகாசமாகவே இருக்கும். உன் வாழ்க்கையில் உனக்கான பாதையை உன் கண்முன் காண்பித்து விட்டேன். இனி உன் வாழ்வில் அற்புதங்களும் பல நல்லதொரு அதிசயங்களும் நல்ல நல்ல நிகழ்வுகளுமாக அடுத்தடுத்து அடுக்கடுக்காய் நடக்கப் போகிறது. கவலைப்படாதே என் செல்லமே. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் தென்றலைத்தான் நீ உணரப்போகிறாய். வாழ்க்கையில் வசந்தத்தை உன் முன் காண்பித்து விட்டேன். அந்த வசந்தமான வாழ்க்கையை வாழ்வதற்கு நீ சந்தோஷமாக, உற்சாகமாக நடைபோடு என் செல்லமே. நீ முதலில் பொறுமையும் சகிப்புத்தன்மையும், அடுத்தடுத்து நம்பிக்கையும் நேர்மையும் வைராக்கியத்தையும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். வைராக்கியத்தை ஏற்படுத்துவது மேலே சொன்ன 4 விஷயங்கள். அதுதான் உன் இலக்கை நோக்கி உன்னை அழைத்துச் செல்லும். இவைகளை நீ கடைபிடித்து வாழ்ந்தால் உன் வாழ்க்கை செம்மையாகும் என் செல்லமே. சில நேரங்களில்
நீ அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் ஏங்குவதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ யாரையும் தேடி போக வேண்டாம். உன்னை அன்போடு தேடி வருவோர் மீது அன்பை செலுத்து. உனக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கொள். ஏனென்றால் இது ஒரு மாயையான உலகம் அப்பா. நீ என் உயிரில் உருவான என் செல்ல பிள்ளை. உனக்கும் எனக்கும் எந்த பிரிவுமே இல்லை. என்றுமே நம்முடைய பந்தங்கள் தொடரும். முருகா முருகா என்று என்னை நினைக்கும் உன்னை நான் எந்த ஒரு நேரத்திலும் கைவிட மாட்டேன். உன் துன்பங்களை ஒவ்வொன்றாக களைந்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் கண்ணீர் கரையும் காலமே வந்துவிட்டது. உனக்கான மனக்குழப்பங்கள் தெளியும் காலங்கள். இனி உன் இருள் சூழ்ந்த பாதை ஒளிபெறும். உன் வாழ்க்கையை ஒளிரச் செய்வது இந்த முருகப்பெருமானின் பொறுப்பு. பயப்படாதே. உனக்கென்று தீங்கு இழைத்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நிச்சயம் தண்டனை உண்டு. நீ அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் உன் கண்முன்னே நிகழும். இழந்தது இழந்ததாகவே இருக்கட்டும். நீ இழந்த அனைத்தும் உன் நன்மைக்கே என்று உணர்ந்து கொள். என் ஆசீர்வாதம் என்றும் உன்னை நிறைக்கும் என் செல்லமே. இதோ நீ எதிர்பார்த்த ஆரோக்கியம், செல்வம் எல்லாம் உன்னை தேடி வரும் நேரம் வந்துவிட்டது. நீ நினைத்ததெல்லாம் நடக்கும், தொட்டதெல்லாம் துளங்கும். இந்த முருகப்பெருமான் உன்னை கைபிடித்து நடத்தி கொண்டு உன்னை சகலமும் நிச்சயமாக பெறுவதற்கான வழிகளை உனக்கு நான் காண்பித்து விட்டேன். உனக்கானவற்றை செய்ய துவங்கிவிட்டேன். இனி நீ நிறைவான எதிர்காலத்தை பெறப்போகிறாய். அதிர்ஷ்டம் கொடுக்கப் போகிற நிச்சயமாக வெற்றியும் கொண்டாட்டமும் வெகு தூரத்தில் இல்லை. முருகா முருகா என்று என்னை சரணடைந்து உனக்கு உன் வாழ்வை நான் பார்த்து கொள்கிறேன். நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம்.